ஏங்க இந்த ஹீரோவெல்லாம் யாருங்க நடிக்க கூப்பிட்டா? தயவு செஞ்சு போலீஸா ஏதாவது ஒரு வேலைக்காவது போங்கங்க. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்? ஆரியன். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரியன் அந்த அந்த வேர்டுலயே இருக்கும். ஒரு 5 பேரை வந்து ஒரு ஒரு படத்திலேயே வில்லன் இறந்துருவான். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வில்லனே முடிவு பண்ணிடுவாங்க. அது ஹீரோ என்னன்னு போய் பார்க்கறதான் அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ரொம்ப சொன்னோம்னா போய் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன், போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரிலங்க. அந்த ஹீரோவை பொறுத்தளவு விஷ்ணு விஷாலுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கதை அமையுது? எனக்கே பொறாமையாக இருக்குது. என்னடா மனுஷன், இவர் படம்னாலே நம்ம போய் ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம் போல. ஒரு ஒரு சைக்கோ, ஒரு ஹாரரு, இது சம்மந்தமாகவே மனுஷன் படம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவலில் இருக்குது. நிறைய பேர் வந்து இவர் படம்னாலே உண்மையிலேயே டிஃப்ரெண்டாக போலீஸ் கேரக்டரா தயவு செஞ்சு போடா. அது என்ன டேரக்டர் யார் அதெல்லாம் அவ்வளோ கிடையாது. விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரா, என்ன டேரக்டராக இருந்தானே எதுவாக இருந்தானே போடா போய் என்ஜாய் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து லாஸ்ட் எண்டு வரையும் நொறுக்கி விட்டாங்க. வில்லன் செத்ததுக்கப்புறம் வில்லனே அவர் தான் தெரிஞ்சிருச்சு. அவர் செத்ததுக்கப்புறம் என்னடா படத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பெரிய ட்விஸ்ட்டே வச்சிருக்கானுங்க. செம்மையா இருக்கு. தயவு செஞ்சு போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வீக்லேயே பெஸ்ட் படம் எனக்கு தெரிஞ்சாதான். ஏன்னா அந்த அளவு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ ஒரு 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 எதிர்பார்ப்புல பார்க்கப்பட்ட படம் தான் ஆரியன். ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறீங்கன்னு ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.